குட் மார்னிங் எவ்ரிபடி. ஒரு சிறிய முருங்கை மரக்கொப்பு எங்கள் வீட்டில் உள்ளது. ஒரு நாள் நான் அதை பார்த்தபோது கம்பளி போர்த்தியது போன்று கேட்டர்பில்லர்ஸ் மரத்தின் பட்டையை மூடியிருந்ததை பார்த்தேன். அது மே மாதம். என் சிறு வயதிலேயே இத்தகைய கம்பளி பூச்சியை எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் பார்த்துள்ளேன். அவை நம்மேல் பட்டால் அலர்ஜி ஆகிவிடும் என்பதையும் அறிவேன். அந்த காலத்தில் தென்னை ஓலையை சேர்த்து வைத்து தீயிட்டு அவற்றை அழிப்பார்கள். ஆனால் நான் இன்று அதை அவ்வாறு அழிக்க விரும்பவில்லை. அவை ஒரு அந்து பூச்சியின் புழு பருவம் என்பதை அறிவேன். இதற்கு முன்பும் என் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தது. அதுவும் இத்தகைய புழுக்களால் சேதமடைவது உண்டு. ஆனால் அந்த கேட்டர்பில்லர்ஸில் பாதிக்கு மேல் குயில், காகம், குருவி போன்ற பறவைகளுக்கு உணவாகுவதை பார்த்துள்ளேன். எனவே அதன் காலத்தை அது வாழட்டும் என்று விட்டுவிட்டேன். ஒரு நாள் அவை வரிசையாக மரத்தில் அணிவகுத்து செல்வதை பார்த்தேன். அது ஒரு ப்ரொசஷன் போல் இருந்தது. அவை கொஞ்சம் கொஞ்சமாக இலைகளை உண்டுவிட்டிருந்தன. ஆனாலும் அவை வளரட்டும் என்று விட்டுவிட்டேன். கம்பளிப்பூச்சிகள் ஒற்றுமையாக லீடரை ஃபாலோ பண்ணி ஊர்வலம் செல்வதை பாருங்கள். உணவுக்கு பின் மரத்தின் அடிபாகத்தில் ஓய்வெடுக்கும் கம்பளிப்பூச்சிகள். இலைகளை இழந்து வரும் முருங்கை மரம். தரையில் கம்பளிப்பூச்சிகளின் எச்சம். ஒரு நாள் நெய் உருக்குவதற்கு சிறிது இலை பறிக்கலாம் என்று சென்று பார்த்தபோது ஒரு இலை கூட மரத்தில் இல்லை. இப்போது முருங்கை மரம் இலை இல்லாத கள்ளிச்செடி போல் காட்சியளிக்கிறது. அத்துடன் அவை வேறு எங்கோ சென்று விட்டன. மறுபடியும் அவற்றை காணவில்லை. இப்போது அந்த முருங்கை மறுபடியும் தளிர்விட ஆரம்பித்துள்ளது. ஒரே ஒரு கம்பளிப்பூச்சி பீப்பாவைத்தான் பார்த்தேன். அந்த கம்பளிப்பூச்சிகள் பல மற்ற உயிரினங்களுக்கு உணவாகிவிட்டிருந்திருக்கலாம். மிகவும் சொற்பமே பீப்பா ஸ்டேஜை அடைந்திருக்கலாம். அதன் பிறகு அவை
அந்து பூச்சிகளாக மாறி பறந்து சென்றிருக்கலாம். அந்து பூச்சிகளும் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் கருவிகள்தான். எல்லாமே இயற்கையில் வரும் வாழ்க்கை சுழற்சி முறை.